ஹலோ அனிமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசி வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா, சந்தோஷ், ஷானா, சூர்யா 3 பேரும் போக்கனிமான் வேட்டைக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தவளையை பார்க்குறாங்க. உடனே ஒரு அனிபால் அந்த தவளை மேலே விழுந்து, அப்புறம் அந்த அனிபால் ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கு. உடனே அது பிடிச்சிருச்சு. அது யார் போட்டானா? எஸ், இப்போ அந்த ஃப்ராக் என்னோடது. அதை பிடிச்சிட்டியா? ஆமாம், நான் அதை பிடிக்கும்போது நீங்கள் 2 பேரும் கண்ணையாக முடிக்கிருந்தீங்க, இப்படி கேட்குறீங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சூர்யா அங்கே ஒரு ஸ்னெயிலை பார்க்குறான். டக்குன்னு அதை அனிபாலை வச்சு பிடிச்சிட்டான். அந்த அனிபால் இப்போ ஷேக் ஆகிட்டு இருக்கு. டக்குன்னு அது பிடிச்சிருச்சு. இங்கே வந்ததுக்கு ஒரு ஸ்னெயிலையாச்சும் பிடிச்சின்னு சந்தோஷமாக இருக்குது. ஹேய், நான் தானே பிடிக்க வந்தேன் போக்கனிமான், நீங்கள் பிடிச்சிட்டே இருக்கீங்க. சரி, அப்போனா நாங்கள் 2 பேரும் போக்கனிமான் பார்த்தோன்னா உங்ககிட்ட சொல்கிறோம், ஓகேயா? உனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குதா? சரி, பார்த்தோன்னா சொல்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. போக்கனிமான் ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. என்னது, எனக்கு மட்டும் போக்கனிமானே வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்தா ஷானா, இது ஒரு சென்ட். இதை போட்டுக்கோ, எல்லா போக்கனிமானும் உங்ககிட்ட தான் வரும். என்னது, சென்ட்டா? ஆமாம், போக்கனிமானே வராட்டி நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஷானா அந்த சென்ட்டை போட்டுக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷானா ஒரு ஸ்பைடரை பார்க்குறா. அதை பார்த்து அவள் பயந்துட்டா. அதை பார்த்து நீ பயப்படுவேன்னு எனக்கு தெரியும் ஷானா, அதனால நான் அதை பிடிக்கிறேன். அப்புறம் சந்தோஷ் அனிபாலை தூக்கி போடுறான். அந்த அனிபால் போய் ஸ்பைடர் மேலே பட்டு ஷேக் ஆகிக்கிட்டே இருக்குது. அது பிடிக்கலை, ஆனால் அந்த ஸ்பைடர் வெளியே வந்துடுச்சு அனிபாலை உடச்சிக்கிட்டு. நீ போடும்போது பிடிக்கலை, இப்போ என்னோட டர்ன். சூர்யா போட்ட அனிபால் போய் ஸ்பைடர் மேலே பட்டு அது ஷேக் ஆகிக்கிட்டே இருக்குது. அது பிடிச்சிருச்சு. இப்போ அந்த ஸ்பைடர் சூர்யாவோடது. அந்த ஸ்பைடர் உண்மையிலே ஸ்ட்ராங் ஆனது. உண்மைதான், சூப்பர் சூர்யா. மறுபடியும் அவங்க போக்கனிமான்ஸாக தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஏதோ ஒரு போக்கனிமான் மேலே ஒரு அனிபால் வந்து பட்டு ஷேக் ஆகிட்டு இருக்கு. அது பிடிச்சிருச்சு. என்னது, ஃபர்ஸ்ட் போக்கனிமானா? ராபிட்டா? அப்போ ஷானா? நான் ராபிட்டா பிடிச்சிட்டேன். சூப்பர் ஷானா, உனக்கு ஃபர்ஸ்ட் போக்கனிமான் கிடச்சிருச்சு. ஆமாம், வேறு லெவல் ஷானா. சரி வா, வீட்டுக்கு போவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சந்தோஷ், நீ காலையில் ஒன்று சொன்னல. நான் என்ன சொன்னேன்? உன்னோட சீக்ரெட் வெப்பன் என்ன அது, அதை சொல்லிடு. அது என்னதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் அதான் ஷானாக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். அது ஏன் முன்னாடியே சொல்கிற நீ? தெரியாமல் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க போய் பார்த்தா அவங்களோட ஆன்ட்டி வெளியே நிற்கிறாங்க. உனக்கு பர்த்டே கிஃப்ட் தரல, இந்தா. வாவ், 200 ருபீஸா? தேங்க்யூ அத்தை. இதை வச்சு ஏதாவது உனக்கு பிடிச்சது வாங்கிக்கோ. ஆமாம், அப்படின்னா நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்கல. இந்தா வாங்கிக்கோ, மேக்னெட்டிக் பவுச். என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது இது மட்டும்தான். வாவ், பேர் சூப்பராக இருக்குது. ஆனால் என்னது இது? இதை பற்றி உனக்கு தெரியாதா? இப்போ சென்னையில் இது செம ஃபேமஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை உன் பெல்ட்டில் ஒட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்குள்ளே அனிபால்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நீ எப்போயாவது ஒரு ஃபைட்டுக்கு அனிபாலை எடுத்து வெளியே தூக்கி போடுறேன்னா, போக்கனிமான் வெளியே வந்தவுடனே அந்த அனிபால் அப்படியே இந்த பவுச்சில் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துடும். வாவ், நீ சொல்கிறத கேட்கும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சூர்யா. சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் பேட்டில் பண்ண போகிறீங்கன்னா பண்ணிக்கோங்க, நாங்கள் பார்க்க ரெடியாக இருக்கோம். வாவ், அப்படின்னா நானும் ரெடி. ஃபுல் எனர்ஜெட்டிக்கோட பேட்டில் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி பேட்டில் பண்ணுற இடத்துல நின்றுட்டேன். சரி வா, டக்குன்னு ஒரு பேட்டில் பண்ணுவோம். அவங்க 2 பேரும் இப்போ போட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் எல்லாருக்கிட்டேயும் என்னோட சீக்ரெட் வெப்பனை காட்டுற நேரம் இது. வெளியே வா டாக். என்னது, இது டாக் தானா? பார்க்க நரி மாதிரி இருக்கு. இது டாக் தான். இட்ஸ் டைம் ராபிட், வெளியே வா. ராபிட், உன்கிட்ட என்னென்ன அட்டாக்ஸ் இருக்கு? உடனே சந்தோஷ் முன்னாடியிலேருந்து ஒரு கிரீன் கலர் கார் வந்து சொல்லுது. ராபிட் ஸ்டேஜ் 1 ஃபயர் டைப் போக்கனிமான். ராபிட் பார்க்க சாஃப்டாகவும் க்யூட்டாகவும் இருக்கும், ஆனால் லெஜெண்டரி போக்கனிமான்ஸ் கூட சண்டை போடுற அளவுக்கு பவர் இருக்கு. அப்புறம் அந்த அட்டாக்ஸ். இரு அந்த அட்டாக்கை மட்டும் நான் சொல்கிறேன். ராபிட்டோட அட்டாக்கை நான் முதலே பார்த்து வச்சுட்டேன். பிளேஸ் கிக், பிளேஸ் பஞ்ச், இச்சிங் எஸ், சோனிக் ஷாக், டிக்கு, ஸ்க்ராட்சு, பைட்டு, ஃப்ளேம் பைட்டு, அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லான மூவ் ஃப்ளேம் த்ரோவர்.
எல்லாம் ஃபயர் டைப் பொக்கனிமானுக்கும் ரொம்ப காமனான மூவ் ஃப்ளேம் த்ரோவர். ஆனால் இந்த ரேபிட்டோட ஃப்ளேம் த்ரோவர் மட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வாவ், செம்ம ரேபிட். சரி, முதல்ல ஸ்க்ராட்சை யூஸ் பண்ணு. உடனே ரேபிட் ஸ்க்ராட்சை யூஸ் பண்ண குதிக்குது. திடீர்னு அங்கே ஒரு க்ரோ பறந்து ரேபிட்டை நோக்கி வருது. நோ, அந்த க்ரோ ஒரு பெக்கை யூஸ் பண்ணுது. அதுக்கு பதிலாக நீ பிளேஸ் கிக்கை யூஸ் பண்ணு. உடனே ரேபிட்டோட காலில் ஒரு ஃபயர் வருது. அந்த ரேபிட் க்ரோவை நோக்கி ஃபாஸ்ட்டாக போகுது. அந்த ரேபிட் க்ரோவை எத்திருச்சு. க்ரோ பறந்து போய் கீழே விழுந்துருச்சு. க்ரோ தோற்று போயிருச்சு. இரு, அந்த க்ரோவை நான் இப்போ பிடிக்கலால. போனி பால். அந்த அனிபால் போய் க்ரோ மேலே பட்டு ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கு. அது பிடிச்சிருச்சு. இப்போ அந்த க்ரோ ஷானாவோடது. க்ரோ ரெஜிஸ்டர்டு இன்னொரு ஆனிடெக்ஸ். அப்புறம் ஷானா அந்த க்ரோவையும் ஹீல் பண்ணிட்டான். அப்புறம் மறுபடியும் அந்த போட்டி ஸ்டார்ட் ஆகுது. டிராகன் ஃப்ளை, நீ வெளியே வா. இப்போ ரேபிட் விசஸ் டிராகன் ஃப்ளை பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது.